ஹாய் ஆல் வணக்கம். இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய டே 61 61வது நாளுங்க. இன்னைக்கான வெயிட் எப்பவும் போல் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் தான் செக் பண்ணதில் 98.5 காட்டுதுங்க. ஸோ நேற்றுக்கு இன்றைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சில நாட்கள் நமக்கு வெயிட் கெயின் ஆகலாம், லாஸ் ஆகலாம். அதனால நம்ம எதுவுமே கவலைப்படக்கூடாதுங்க. நம்மளோட ஃபோக்கஸ் என்ன, வெயிட் லாஸ் பண்ணணும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர், நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் எனக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் பண்ணிகிட்ருக்கேங்க. அதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க மாட்டேன், மித்தபடி அதாவது ராவா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க மாட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு வீட்டில் எல்லோரும் என்ன சாப்பிட்றாங்களோ அதை மட்டும்தான் சாப்பிடுவேங்க. ஆனால் அளவுகளை மட்டும் கால்வாசி, அதை முழுசாக சாப்பிடாம கால்வாசி, 3 தோசை சாப்பிட்ற இடத்துல 2 தோசை இல்லை 1 தோசை, அந்த மாதிரி அளவுகளை மட்டும் நான் கம்மி பண்ணிட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் மதியம் மட்டும்தான் சாப்பிடுவேன், நைட்டு ஸ்கிப் பண்ணிடுவேங்க. முடிஞ்ச வரைக்கும் 5லேருந்து 6 மணிக்குள்ளே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்குவேன். அதாவது சுண்டல் வகைகள் சாப்பிட்டுக்குவேங்க. அதுவும் பசிச்சா மட்டும்தான் அதையும் சாப்பிடுவேன். மித்தபடிக்கு பசிக்கலைன்னா அது கூட சாப்பிட மாட்டேங்க. வெறும் தண்ணி மட்டும்தான். இன்கேஸ் 8 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே பசிச்சுது அப்படின்னா ஒரே வாழைப்பழம் மட்டும்தான் சாப்பிடுவேங்க. அவ்வளோதாங்க, என்னோடய டயட்டே அவ்வளோதான். அதாவது நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதாவது வீடியோவில் காட்டுறது மட்டும்தான் சாப்பிட்றேங்க. அதாவது அந்த குவான்டிட்டி அளவுகள் மட்டும்தான். எக்ஸஸாக 1 ஸ்பூன் அளவு கூட சாப்பாடு உள்ளே போகாதுங்க. அதே மாதிரி ஒரு சிஸ்டர் குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸில் ஷேர் பண்ணுறேங்க. அப்புறம் எப்பவும் போல் வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சுடுதண்ணி குடிச்சிட்டு, 1 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி குடிச்சிட்டு, நம்மளோட சூர்ணத்தை குடிக்காமல் இந்த கஷாயத்தை தான் குடித்தேங்க. கஷாயம் குடித்து 1/2 மணி நேரம் கழித்து கருவேப்பிலை சாப்பிட்டேங்க. கருவேப்பிலை என்னோடய கைப்பிடியில் 1 கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்டேன். சாப்பிட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டேங்க. காலைல 7 மணிக்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருங்க. நடுவில் தண்ணி மட்டும் சுடுதண்ணி குடிச்சிட்டே இருப்பேங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் 9 மணிக்கு சாப்பிட்டேங்க. 9 மணிக்கு 1 தோசை, 1 ஆம்லேட்டு, தோசைக்கு தொட்டுக்க பாசிப்பருப்பு கடைஞ்சது, பீட்ரூட் பொரியல், சுரக்காய் பொரியல், அவ்வளோதாங்க. ஸ்ரீகுட்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருந்தீங்க, படிப்பு எப்படி போகுதுன்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க குழந்தை விசாரிச்சதுக்கு. ஸ்ரீகுட்டிக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கறனால அவர் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் வீடியோக்கு வரலீங்க. ஹாஃப் இயர்லி லீவ் விட்டால் கண்டிப்பாக வீடியோவில் வருவார். ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னையும் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக ஏற்றுக்கிட்டீங்க. ஏன்னா ஒரு சிலர் எனக்கு டைரெக்டாக கால் பண்ணி இந்த மாதிரி எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க, எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்கன்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. நானும் அதாவது முகமறியாதவங்க தான் நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதில் அந்த சூர்ணம் எப்படி பண்ணணுன்னெல்லாம் கேட்குறீங்க. சூர்ணத்துக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற எல்லா வீடியோலையுமே செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த கஷாயம் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவை கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேங்க. இன்னைக்கான லஞ்ச் மட்டை அரிசி சாப்பாடு, பாசிப்பருப்பு கடைஞ்சது, பீட்ரூட் பொரியல், சுரக்காய் பொரியல், அவ்வளோதாங்க. உங்களுக்கு சூர்ணம் தேவைப்பட்டது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டேன். எப்பவும் போல் 1/2 மணி நேரம் சைக்கிளிங்கு, 1/2 மணி நேரம் ஒர்க் அவுட்டுங்க. அவ்வளோதான் இன்னைக்கான டேங்க. இந்த டேவை ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. திரும்ப நாளைக்கான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. பாய்.